நாம வாழ்ற காலத்துல நமக்கான தலைவன் பர்ஃபெக்டா இருக்காரான்னு பார்த்தோம் நம்ம போதுமானது. அந்த தலைவர்களிடமிருந்து நல்லவங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாரதி பெரியாரையும் மோத விடுவதோ, இப்ப அம்பேத்கரையும் சாவர்கரையும் மோத விடுவதோ நாளைக்கு சாக போகிற இன்னொரு இளைஞனை காப்பாற்றாது. சரியான நிர்வாகம் மட்டுமே காப்பாற்றும். இன்னைக்கு திமுக அரசு நிர்வாகம் படுபாதாளத்துக்கு போயிருக்கு. எதுல வளர்ச்சி இருக்கு? தமிழ்நாட்டை எதிர வளர்ச்சி இருக்கு. நான் சொல்றேன், கார்த்திக் இப்படி சொன்னார், அதிமுக திமுக ஒண்ணுதான். அதே பல்லவி எப்ப பார்த்தா நாங்களும் பல முறை இதுக்கு பதில் சொல்லிட்டோம். எங்களுடைய ஆட்சி காலம் தான் 10,000 கோடி விவசாயிகளுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்த ஆட்சி காலம். 21,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த ஆட்சி காலம். எங்களுடைய ஆட்சி காலம் தான் 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொடுத்த ஆட்சி காலம். எங்களுடைய ஆட்சி காலம் தான் 2,000 அம்மா மினி கிளினிக்குகளை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்த ஆட்சி காலம். எங்களுடைய ஆட்சி காலம் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று சொல்லி தஞ்சை டெல்டா மாவட்டத்தை காப்பாற்றிய ஆட்சி காலம். அதெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலம். எங்களுடைய ஆட்சி காலம் தான் குடிமராமத்து பணிகள் செய்யப்பட்ட ஆட்சி காலம். எங்களுடைய ஆட்சி காலம் தான் 100 நாட்களுக்கும் மேலாக 100 அடி தாண்டி மேட்டூர் அணை நிரம்பிய சாதனை படைத்த ஆட்சி காலம் எங்கள் ஆட்சி காலம் தான். எங்கள் ஆட்சி காலம் தான் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா ஆட்சியோடு சேர்த்த 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த ஆட்சி காலம். எங்கள் ஆட்சி காலம் தான் 68 கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தது. எங்கள் ஆட்சி காலம் தான் 6 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தது. வேளாண் கல்லூரிகள் எங்கள் ஆட்சி காலம் தான். இத்தனையும் செய்தவர்கள் நாங்கள் தான். செய்து விட்டு சொல்லுகிறோம்.